எனக்கு இப்போது 19 வயதாகிறது. என் பெயர் நிஷா. நான் பிறந்து வளர்ந்தது கீரன் பகுதியில். அது ஒரு மோசமான சேரி. அங்கு வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் பிழைப்புக்கான போராட்டமாக இருந்தது. என் அப்பா ஒரு கூலித் தொழிலாளி. அம்மா வீடுகளில் வேலை செய்வார். அவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும். பணத்திற்காகவும் சிறு சிறு விஷயங்களுக்காகவும் அவர்கள் சண்டையிடும் சத்தம்தான் என் குழந்தை பருவத்தின் நினைவு. அந்த சத்தங்களுக்கு நடுவில் நான் வளர்ந்தேன். என் கனவுகள் அனைத்தும் அந்த சத்தங்களுக்குள்ளேயே நசுங்கிப் போயின. என் அப்பா ஒரு நாள் குடித்துவிட்டு வந்து அம்மாவை திட்ட ஆரம்பித்தார். நான் அவர்களை பிரிக்க முயன்றதற்கு அவர் என்னை தள்ளிவிட்டார். அந்த இரவு நான் அழுது கொண்டே தூங்கிப் போனேன். அதுவே என் கடைசி சாதாரண இரவாக இருந்தது. மறுநாள் காலை நான் எழுந்தபோது வீடு முழுவதும் ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது. என் அம்மாவும் அப்பாவும் இறந்து கிடந்தனர். அவர்களின் உடல்களில் எந்த காயமும் இல்லை. ஆனால் அவர்களின் முகங்களில் ஒருவித பயங்கரமான பதட்டம் இருந்தது. என் அலறல் சத்தம் அந்த சேரி முழுவதும் எதிரொலித்தது. மக்கள் கூடி வந்தனர். ஆனால் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. போலீஸ் வந்து விசாரித்தது. ஆனால் அவர்கள் அதை ஒரு சாதாரண மரணமாக பதிவு செய்தனர். எங்கள் வீட்டு உரிமையாளருக்கு மட்டும் இந்த சாவுகளில் ஒரு பயம் இருந்தது. இந்த வீடு இனி எனக்கு வேண்டாம், நீ இங்கிருந்து போய்விடு என்று என்னை வெளியேற்றினார். என் பெற்றோரின் மர்மமான மரணத்தை பற்றிய வதந்திகள் பரவியதால் அந்த சேரியில் எங்கும் எனக்கு இடமில்லை. எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லை. நான் தெருக்களில் அலைந்தேன். நாட்கள் கடந்தன. நான் குப்பைத் தொட்டிகளில் உணவு தேடினேன். இரவில் திறந்த வெளியில் தூங்கினேன். ஒரு நாள் நான் மிகவும் பசியுடன் ஒரு குப்பைத் தொட்டியின் அருகில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது ஒரு ஆடம்பரமான கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கியவர் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு வயது 40க்கு மேல் இருக்கும். உயரமான உடலமைப்பு, கூர்மையான கண்கள். என் மீது அவர் பார்வை விழுந்தபோது என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் ஓட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என் கால்கள் அசையவில்லை. அவர் மெதுவாக என் அருகே வந்தார். "உனக்கு பசிக்கிறதா?" என்று அவர் கேட்டார். அந்த கேள்வி என்னை உறைய வைத்துவிட்டது. பல நாட்களாக யாரும் என்னிடம் அக்கறையாக பேசவில்லை. நான் தலையசைத்தேன். "என் வீட்டில் வேலை செய்ய விரும்புகிறாயா?" என்று அவர் கேட்டார். என் மனதில் ஏதோ சொல்ல முடியாத பயம் இருந்தது. ஆனால் பசி எல்லையைத் தாண்டியிருந்தது. நான் அவருடன் செல்வதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர் என்னை பணக்காரர் போல தோற்றமளித்தாலும் என் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல முடியாத அபாயம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு வீடற்ற அனாதை பெண்ணுக்கு வேறு என்ன வழி இருந்தது? "எனக்கு வேலை வேண்டும்" என்று மட்டும் சொன்னேன். அவர் சிரித்தார். "நீ பயப்பட வேண்டாம், நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன்" என்று கூறினார். அவரது குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. ஆனால் அந்த இனிமையின் பின்னால் ஏதோ மறைந்திருப்பதாக உணர்ந்தேன். நான் அவரது காரில் ஏறியபோது என் பின்னால் ஒரு உலகம் மூடப்பட்டது. இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமா அல்லது என் முடிவின் ஆரம்பமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு அந்நியனை நம்பி அவரது வீட்டிற்கு செல்கிறேன். இந்த முடிவு என் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? பணக்காரர் என்னை அவரது பங்களாவிற்கு அழைத்துச் சென்றபோது நான் நினைத்தது எல்லாம் ஒரு புதிய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையின் முதல் இரவிலேயே ஒரு பயங்கரமான இரகசியத்தின் நிழல் என்னை தொடர ஆரம்பித்தது. அந்த பங்களாவிற்குள் என்ன இருக்கிறது? பணக்காரரின் பங்களா மிகவும் பெரியது. ஒரு சிறிய அரண்மனை போல இருந்தது. எனக்கு ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டது. அவர் எனக்கு புதிய ஆடைகள் வாங்கித் தந்தார். முதன்முறையாக ஒரு சலூனுக்கு அழைத்துச் சென்று என் தோற்றத்தை மாற்றினார். நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் யார் என்றே மறந்து போனேன். புதிய ஆடைகளும் ஒப்பனையும் என்னை ஒரு புதிய நபராக மாற்றியிருந்தது.
எனக்கு ஒரு மாதிரி பெருமையாக இருந்தது. ஆனால் அந்த பங்களாவின் உள்ளே மட்டும் ஒரு வித்தியாசமான சூழல் இருந்தது. முதலாளி எனக்கு வேலைகளை விளக்கினார். சமைக்க வேண்டும், வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் அவரது படுக்கையறைக்கும் பாதாள அறைக்கும் மட்டும் செல்லக்கூடாது. அந்த 2 இடங்களும் எப்போதும் பூட்டப்பட்டிருந்தன. நான் அதை கவனித்தேன், ஆனால் அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அந்த முதல் இரவு நான் உணவு சாப்பிட்டு முடித்து என் அறைக்கு சென்றேன். நான் கனவுகளில் ஆழ்ந்திருந்தேன். திடீரென்று ஒரு விசித்திரமான சத்தம் என் தூக்கத்தை கலைத்தது. அது முதலாளியின் அறையிலிருந்து வந்தது. நான் பயந்து போனேன். அது ஒரு வலி நிறைந்த அலறல் போல இருந்தது. பின்னர் ஒரு கனத்த சத்தம். நான் எழுந்து ஒட்டு கேட்க முயன்றேன். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு எல்லாம் அமைதியாகியது. நான் மீண்டும் படுத்துக்கொண்டேன். அடுத்த காலை நான் என் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். முதலாளி அறையில் இருந்து வெளியே வந்தார். ஆனால் அவருடன் இருந்த அந்த இளம்பெண் வெளியே வரவில்லை. நான் ஆச்சரியப்பட்டேன். எங்கே போனாள் என்று எண்ணினேன். ஆனால் கேட்க எனக்கு தைரியமில்லை. இது தினமும் நடக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு இரவும் முதலாளி ஒரு புதிய இளம்பெண்ணை அழைத்து வருவார். அவளை தனது அறைக்கு அழைத்துச் செல்வார். சத்தங்கள் வரும். காலையில் அந்த பெண் காணாமல் போய்விடுவாள். எனக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் உருவாகியது. நானும் ஒரு இளம்பெண்தானே? ஏன் அவர் என்னை மட்டும் தொடவில்லை? இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஒரு புறம் அவர் எனக்கு நல்ல உணவு, உடை, தங்குமிடம் தந்து கொண்டிருந்தார். நான் அவரை நம்பவும் ஆரம்பித்தேன். ஆனால் மறுபுறம் அந்த இரவு சத்தங்களும் காணாமல் போகும் பெண்களும் என்னை வேதனைப்படுத்தின. நான் ஒவ்வொரு இரவும் பயத்துடன் என் அறையில் ஒளிந்து கொண்டேன். முதலாளி வெளியே செல்லும்போது நான் அவரது அறையை பார்க்க முயன்றேன். ஆனால் அது எப்போதும் பூட்டியே இருந்தது. ஒரு நாள் நான் வீட்டை சுத்தம் செய்யும்போது முதலாளி தனது அறையை மறக்க மாட்டார். நான் அவரது அறைக்கு சென்று பார்த்தேன். உள்ளே ஒரு பெரிய படுக்கை, ஒரு விசித்திரமான மேசை, அதில் ஒரு மெத்தை. அது யாரையாவது பரிசோதனை செய்வதற்கான இடம் போல இருந்தது. என் மனதில் பல கேள்விகள். இந்த பெண்கள் யார்? அவர்களுக்கு என்ன நடக்கிறது? ஏன் நான் மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறேன்? ஒரு நாள் முதலாளி வெளியே சென்றிருந்தபோது நான் தைரியம் எடுத்து அவரது அறையை உற்று நோக்கினேன். அங்கு ஒரு சுவரில் ஒரு மறைக்கப்பட்ட கதவு இருந்தது. அது பூசப்பட்டு ஒரு புத்தக அலமாரியால் மறைக்கப்பட்டிருந்தது. எனக்கு ஒரு பேரதிர்ச்சி. அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கும்? என் இதயம் வேகமாக அடித்தது. அந்த மறைக்கப்பட்ட கதவை கண்டுபிடித்ததும் எனக்கு ஒரே ஒரு எண்ணம்தான். இந்த கதவு எங்கே போகிறது? இந்த கதவின் பின்னால்தான் அந்த பெண்கள் மறைகிறார்களா? இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் அந்த ரகசியம் என்னை அழித்து விடுமோ என்ற பயமும் இருந்தது. நான் இந்த மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தேன். ஆனால் அதற்கு முதலாளியின் நம்பிக்கையை முழுமையாக பெற வேண்டும். நான் மிகவும் கீழ்ப்படிதலுடன் நடந்து கொண்டேன். அவர் சொன்ன வேலைகளை தவறாமல் செய்தேன். நான் அவரிடம் பேசும்போது மரியாதையுடன் பேசினேன். மெல்ல மெல்ல அவர் என்னை நம்ப ஆரம்பித்தார். ஒரு நாள் முதலாளி, நீங்களே உங்கள் அறையை சுத்தம் செய்கிறீர்கள். இது எனக்கு வேதனையாக உள்ளது. நான் உங்கள் அறையை சுத்தம் செய்ய அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன். அவர் சிறிது யோசித்துவிட்டு, சரி, நான் உள்ளே இருக்கும்போது நீ வந்து சுத்தம் செய்யலாம் என்றார். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நான் அவரது அறையின் ஒவ்வொரு மூலையையும் கவனிக்க ஆரம்பித்தேன். நான் அங்கு வேலை செய்யும்போது முதலாளி என்னிடம் பேசுவார். அவர் தன்னை பற்றி சொன்னார். நான் ஒரு மருந்து ஆராய்ச்சியாளன் என்றார். இந்த பகுதியில் உள்ள இளம் பெண்களுக்கு ஒரு பயங்கரமான நோய் பரவுகிறது. அது அவர்களை பைத்தியமாக்குகிறது. நான் அவர்களுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துகிறேன். அவரது பேச்சு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. நானே அந்த பகுதியில் வளர்ந்தவள். அங்கு அப்படி ஒரு நோய் பரவுவதை நான் பார்த்ததில்லை.
ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. நான் அவரை மேலும் கவனிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் அவரது அறையில் தூங்க அனுமதி கேட்டேன். இன்று என் அம்மாவின் நினைவு நாள். எனக்கு தனியாக தூங்க பயமாக உள்ளது என்று பொய் சொன்னேன். அவர் சரி என்று ஒப்புக்கொண்டார். அந்த இரவு நான் அவரது அறையில் படுத்திருந்தேன். அவர் ஒரு இளம்பெண்ணை அழைத்து வந்தார். நான் தூங்குவது போல் நடித்தேன். முதலாளி தனது லேப்டாப்பில் ஏதோ இயக்கினார். ஒரு விசித்திரமான ஒலி வந்தது. பின்னர் அந்த அறையில் ஒரு புகை பரவியது. அந்த புகை எனக்கு மயக்கத்தை ஏற்படுத்தியது. நான் கண்மூடி திறந்தேன். ஆனால் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது அந்த பெண் அங்கு இல்லை. முதலாளி என்னிடம், "அவள் குணமடைந்து அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள்" என்றார். ஆனால் எனக்கு அந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. நான் அவரது நம்பிக்கையை மேலும் பெற முடிவு செய்தேன். நான் அவருக்கு உதவ ஆரம்பித்தேன். அவர் என்னிடம் பேசும்போது அதிகமாக பேச ஆரம்பித்தார். அவர் கீரன் பகுதியில் மாந்திரீகம் பற்றி கூறினார். அங்கு உள்ள மக்கள் பொய் மந்திரங்களை நம்புகிறார்கள். அதனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நான் அவர்களை காப்பாற்றுகிறேன் என்றார். இது எனக்கு முற்றிலும் பொய்யாக தோன்றியது. நான் அந்த பகுதியில் பிறந்து வளர்ந்தவள். அங்கு மாந்திரீகம் என்று எதுவும் இல்லை. அங்கு மக்கள் வறுமையில் திணறுகிறார்கள். அவர்களுக்கு மாந்திரீகத்திற்கு நேரமில்லை. இப்போது எனக்கு உறுதியாக புரிந்தது. முதலாளி ஏதோ மறைக்கிறார். நான் அவரை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பொய். ஆனால் உண்மை என்ன? அந்த புகைக்கு பின்னால் என்ன இருக்கிறது? இந்த பெண்கள் உண்மையில் குணமடைந்து செல்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது நடக்கிறதா? இந்த கேள்விகள் என்னை தூங்க விடவில்லை. நான் இறுதியாக ஒரு முடிவு எடுத்தேன். நான் அந்த புகையின் ரகசியத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்யும் போது நான் ஒரு மாஸ்க் கண்டுபிடித்தேன். அது அந்த புகையில் இருந்து என்னை பாதுகாக்க உதவும் என்று நினைத்தேன். நான் அதை என் அறையில் மறைத்து வைத்தேன். ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதலாளி ஒரு நாள் வெளியே சென்றார். நான் என் அறையில் பூட்டிக்கொண்டு முதலாளியின் அறைக்குள் ஒளிந்து கொண்டேன். நான் மாஸ்க் அணிந்திருந்தேன். முதலாளி இரவில் ஒரு இளம் பெண்ணுடன் திரும்பி வந்தார். அவர் அந்த இளம் பெண்ணை மேசையில் உட்கார வைத்தார். பின்னர் அந்த லேப்டாப்பை இயக்கினார். அந்த விசித்திரமான ஒலி மீண்டும் ஒலித்தது. புகை பரவியது. இந்த முறை அந்த புகை என்னை பாதிக்கவில்லை. நான் கவனித்தேன். அந்த பெண் மயக்கமடைந்தாள். முதலாளி ஒரு ஊசியை எடுத்து அவளது கையில் ஏதோ செலுத்தினார். பின்னர் அவர் ஒரு குறிப்பேட்டில் ஏதோ குறித்து கொண்டார். அதன் பிறகு அவர் அந்த பெண்ணை ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து அந்த மறைக்கப்பட்ட கதவின் வழியாக உள்ளே அழைத்துச் சென்றார். எனக்கு ஒரு பேரதிர்ச்சி. நான் அமைதியாக அந்த கதவின் அருகில் சென்று உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். அது ஒரு அறை. அங்கு பல இரசாயன கருவிகள் இருந்தன. முதலாளி அந்த பெண்ணுக்கு ஏதோ சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார். ஆனால் அது ஒரு மருத்துவ சிகிச்சை போல இல்லை. அது ஒரு கொடூரமான பரிசோதனை போல இருந்தது. அவர் அந்த பெண்ணின் உடலில் பல்வேறு வகையான மருந்துகளை செலுத்தினார். அந்த பெண் துடித்தாள். ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. நான் என் கண்களை நம்ப முடியவில்லை. அந்த இரவு நான் என் அறைக்கு திரும்பியபோது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. இவர் ஒரு கொலைகாரர் இல்லை, ஆனால் இவர் ஒரு பைத்தியக்கார விஞ்ஞானி. இந்த பெண்களை பரிசோதனை செய்து அவர்களின் உயிரை பணயம் வைக்கிறார். நான் இதை எப்படி நிறுத்துவது? நான் போலீசுக்கு செல்ல வேண்டும். ஆனால் எனக்கு ஆதாரம் இல்லை. நான் அடுத்த நாள் முதலாளி வெளியே சென்றபோது அவரது குறிப்பேட்டை திருடி பார்க்க முடிவு செய்தேன். நான் அவரது அறைக்கு சென்றேன். அந்த குறிப்பேட்டில் அவர் செய்த பரிசோதனைகள் பற்றி எழுதப்பட்டிருந்தது. அது மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. அவர் ஒரு புதிய மருந்தை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அதற்கு இந்த பெண்களை உயிர் பலியாக்கிக் கொண்டிருந்தார். நான் அந்த குறிப்பேட்டை எடுத்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்க முடிவு செய்தேன்.
இப்போது எனக்கு உண்மை தெரியும். ஆனால் உண்மை தெரிந்ததும் எனக்கு ஒரே ஒரு பயம். இந்த உண்மை எனக்கு தெரியும் என்பது முதலாளிக்குத் தெரிந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? அவர் என்னையும் ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்துவாரா? நான் அந்த குறிப்பேட்டுடன் போலீஸ் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு பிரச்சனை. முதலாளி என்னை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார். வீட்டில் எல்லா இடத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் இருந்தன. நான் அவரது அறைக்கு சென்றதை அவர் கண்டுபிடித்துவிட்டால் எனக்கு ஆபத்து. நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்று மாலை முதலாளி எனக்கு மொபைல் போன் வாங்கித் தந்தார். உன்னிடம் பேச வேண்டும் என்றால் இது உதவும் என்றார். அது எனக்கு ஒரு வரமாக இருந்தது. நான் போலீசுக்கு ஆன்லைனில் புகார் அனுப்ப முடியும். நான் ஒரு இரவு முதலாளி தூங்கிய பிறகு போலீஸ் இணையதளத்தில் ஒரு மறைமுகமான புகாரை பதிவு செய்தேன். நான் அங்கு என் பெயரை குறிப்பிடவில்லை. மறுநாள் போலீஸ் வீட்டிற்கு வந்தது. அவர்கள் முதலாளியிடம் விசாரணை நடத்தினர். முதலாளி மிகவும் அமைதியாக இருந்தார். இவை அனைத்தும் வதந்திகள் என்று கூறினார். ஆனால் போலீஸ் அவரது அறையை சோதனை செய்ய அனுமதி கேட்டது. முதலாளி மறுத்துவிட்டார். போலீஸ் ஒரு வாரண்ட் பெற்று வந்தது. அவர்கள் அந்த மறைக்கப்பட்ட கதவை கண்டுபிடித்தனர். உள்ளே சென்றபோது பல ரசாயன பொருட்களும் மருந்து கருவிகளும் இருந்தன. போலீஸ் அதிர்ச்சியடைந்தது. முதலாளி ஒரு சட்டவிரோத மருந்து ஆய்வகத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த இடத்திலிருந்து போலீஸ் பல ஆதாரங்களை கைப்பற்றியது. அதில் ஒரு மருந்து, நான் முன்பு கண்ட அதே மருந்து. போலீஸ் அதை பரிசோதனைக்கு அனுப்பியது. அது ஒரு ஆபத்தான போதை மருந்து என்பது தெரியவந்தது. முதலாளி அந்த மருந்தை இளம்பெண்களுக்கு செலுத்தி அவர்களின் மூளையில் ஏற்படும் பாதிப்புகளை ஆராய்ந்து வந்தார். அவர் ஒரு விஞ்ஞானி அல்ல, ஒரு மனித கழிவு. நான் அவரை நம்பியதற்கு வெட்கப்பட்டேன். ஆனால் நான் செய்தது சரிதானா? நான் அவருக்கு துரோகம் செய்தேன். இருந்தாலும் இந்த சமூகத்தை காப்பாற்றியதில் எனக்கு மகிழ்ச்சி இருந்தது. போலீஸ் விசாரணையின் போது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியானது. முதலாளிதான் என் பெற்றோரை கொன்றவர். ஒரு நாள் என் அம்மா முதலாளியை ஒரு சிறுமிக்கு மருந்து கொடுப்பதை பார்த்துவிட்டார். அதை மறைக்க அவர் என் அம்மாவை கொன்றார். என் அப்பா அதை எதிர்த்தபோது அவரையும் கொன்றார். பின்னர் பாவ உணர்வில் அவர் என்னை தன்னுடன் வைத்து கொண்டார். அவர் எனக்கு உணவும் உடையும் தந்தது அவரது குற்றத்தை மறைப்பதற்காகவே. இதை கேட்டதும் எனக்கு அழுகை வந்தது. என் பெற்றோரின் மரணத்திற்கு காரணம் இந்த பயங்கரவாதிதான். உண்மை வெளிவந்துவிட்டது. ஆனால் இந்த உண்மை என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நான் இனி யாரை நம்புவது? இந்த உலகில் நான் மட்டும் தனியாக இருக்கிறேனா? இனி என் வாழ்க்கை எப்படி அமையும்? முதலாளி கைது செய்யப்பட்டார். அவரது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. நான் மீண்டும் ஒரு அனாதையானேன். ஆனால் இந்த முறை நான் பல இளம்பெண்களின் உயிரை காப்பாற்றிய பெருமை எனக்கு இருந்தது. என்னுடைய செயல் பலருக்கு உதவியது. அதனால் எனக்கு ஒரு பெரிய வீட்டில் வேலை கிடைத்தது. அங்கு நான் மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்பட்டேன். நான் ஒருபோதும் பின்னோக்கி பார்க்கவில்லை. என் வாழ்க்கையின் மிக கடினமான காலங்கள் முடிவடைந்தன. அந்த புதிய வீட்டில் நான் ஒரு இளைஞரை சந்தித்தேன். அவர் ஒரு பொறியாளர். மிகவும் நல்லவர். அவர் என்னுடைய கதையை கேட்டு மிகவும் அனுதாபப்பட்டார். அவர் என்னை கவனிக்க ஆரம்பித்தார். நானும் அவரை விரும்பினேன். காலம் செல்ல செல்ல எங்கள் உறவு ஆழமானது. நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். இப்போது நான் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறேன். என் மனதில் அந்த பயங்கரமான நினைவுகள் இருக்கின்றன. ஆனால் அவை என்னை அழிக்கவில்லை. மாறாக அவை எனக்கு பலத்தை கொடுத்தன. நான் இப்போது மற்றவர்களுக்கு உதவ நினைக்கிறேன். நான் ஒரு தன்னார்வ அமைப்பில் சேர்ந்தேன். அங்கு நான் ஏழ்மையான இளம் பெண்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்க உதவுகிறேன். என் அனுபவம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் என் கடந்த காலத்தை பற்றி பேச விரும்பவில்லை. ஆனால் அது என்னை இன்று நான் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது.
முதலாளியின் கொடுமைகள் என் வாழ்க்கையை நிரந்தரமாக பாதித்தன. ஆனால் நான் அதிலிருந்து மீண்டு எழுந்தேன். இப்போது எனக்கு ஒரு அழகான குடும்பம் உள்ளது. என் கணவர் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறார். நாங்கள் ஒன்றாக பயணம் செய்கிறோம், புதிய அனுபவங்களை பெறுகிறோம். ஒரு நாள் நான் அந்த பழைய பங்களாவின் அருகில் சென்றேன். அது இப்போது பூட்டப்பட்டு கிடந்தது. அந்த இடம் இப்போது ஒரு பூங்காவாக மாற்றப்பட்டுள்ளது. மக்கள் அங்கு உல்லாசமாக நடமாடுகிறார்கள். அந்த இடத்தில் இருந்த இருண்ட நினைவுகள் இப்போது அழிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நான் அங்கு நின்றபோது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. நான் அந்த நரகத்தில் இருந்து தப்பித்து விட்டேன். நான் இப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராக உள்ளேன். என் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் விரும்புகிறேன். அவர்கள் என் கடந்த காலத்தை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு உண்மையை சொல்லுவேன். ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பேன். நம்பிக்கையை விடாதே, உண்மைக்காக போராடு. நான் ஒரு தனி பெண், ஆனால் நான் என் கனவுகளை அடைந்தேன். நீங்களும் அடையலாம். என் கதை இப்போது முடிவடைந்துள்ளது, ஆனால் இது ஒரு புதிய ஆரம்பம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ போராட்டங்களை சந்திப்பீர்கள், ஆனால் எப்போதும் உண்மையின் பக்கம் நில்லுங்கள். உங்கள் கதை என்ன?